இன்றைக்கி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஸ்கஷன் அப்படி தானே? ப்ரௌன் ரைஸ் நல்லதா, ஒயிட் ரைஸ் நல்லதா, அப்படி தானே? கருப்பு அரிசி நல்லதா இல்லை வெள்ளை அரிசி நல்லதா நிறைய பேர் கேட்குறோம், அப்படி தானே? கரெக்ட் தானே? நல்லா பார்த்துங்க, எது நல்லது சொல்லுங்கள் பார்ப்போம். எது ரொம்ப ஆபத்தானது சொல்லுங்கள். ப்ரௌன் ரைஸ் இஸ் டேஞ்சரஸ் டு ஹியூமன்ஸ். ஆச்சரியமாக இருக்கா? கருப்பு அரிசி ரொம்ப ஆபத்து யாருக்கு? ஹியூமன் பீயிங்க்கு, நமக்கெல்லாம். அது ஏன் தெரியுமா? அது ஏன் அப்படின்னா, இந்த கருப்பரிசியில் ஆர்சனிக் அப்படின்னு ஒரு பாய்சன் இருக்குது. கருப்பரிசியில் அதோட அவுட்டர் கவரில், கருப்பரிசிக்கு அவுட்டர் கவருக்கு பேர் பிரான் இல்லைன்னா ஜெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. BRAN இல்லைன்னா GERM. இன்னொன்று அவுட்டர் லேயர். இந்த மூணு லேயர்லேயும் கருப்பரிசியில் ஆர்சனிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஆர்சனிக் என்ன பண்ணும் தெரியுமா? இந்த ஆர்சனிக் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய கணையத்தில் உள்ள பேங்க்ரியாஸில் உள்ள இந்த பீட்டா செல்ஸை அதை பாதிக்கும். பீட்டா செல்ஸை பாதிக்கிறது மட்டும் கிடையாது, பாதிக்கிறது மட்டும் இல்லை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உண்டு பண்ணிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டு பண்ணுறதுனால என்ன வரும்? சுகர், டயபெட்டிஸ் டைப் 2. அப்போ எது நல்ல? அப்போ ப்ரௌன் ரைஸ் ஆபத்தா கெடுதலா சொல்லுங்க? ப்ரௌன் ரைஸ் இஸ் டேஞ்சரஸ் டு ஹியூமன்ஸ். ஆனால் நீங்கள் ஒயிட் ரைஸ் இல்லைன்னா பாலிஷ் ரைஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன். ஒயிட் ரைஸ் பாலிஷ் எடுத்தீங்கன்னா அந்த அவுட்டர் லேயர், அந்த பிரான், அந்த ஜெர்ம் GERM, இந்த லேயர்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? வெளியில் வந்துடும் பாலிஷ் பண்ணும்போது. அப்போ ஆர்சனிக் இருக்காது, அப்படி தானே? அப்போ எது நல்லது? ஒயிட் ரைஸ் நல்லதா, ப்ரௌன் ரைஸ் நல்லதா? ஒயிட் ரைஸ் இஸ் குட் ஃபார் ஹியூமன்ஸ். இந்த மாதிரி. ஆனால் எல்லாத்தோடைக்கு பெஸ்ட், அது ஒரு காமன் பாயிண்ட்டு. சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சுகர் மாத்திரையும் நிறுத்த முடியும், இன்சுலினும் நிறுத்த முடியும். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நல்லா குறையும். ஸோ கரெக்டு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட்டு, உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஒயிட் ரைஸ் இஸ், பாலிஷ் ரைஸ் இஸ் த பெஸ்ட் ரைஸ். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.